தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு நீங்க 87 வயசு ஆகும். ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு, அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார், என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிற எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்யை தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். சொன்னாங்க பாருங்க, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணாங்க, மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தாங்க. ஐயா கிட்ட எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார். ஐயா தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நிகழ்ச்சி, 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்லை, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லை ஐயா, வெறும் 500 பேர் தான் இருக்காங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா நான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில். இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்க. 47 கணக்கு பண்ணாங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர், அவ்வளோ இளைஞர்கள் இருந்தாங்க. இது என் ஃபேஸ்புக்லேயே பார்த்தாலே போதும், என் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன், இவ்வளோ கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில பண்ணீங்களா இந்த ஒகேனக்கல் நடைபயணம், நான் தருமபுரியில பண்ண இல்லைங்களா, காவேரி உபரிநீர் எப்ப பண்ணது? அது 3 வருஷம் இருக்கு, 22ல பண்ணேன். அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம். நடைபயணத்தில் இந்த 3 நாள் நடைபயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன். இந்த நடைபயணத்தில் ஐயா கிட்ட போய், யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில்